நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதியோட சச்சின் படம் ஏப்ரலில் ரீரிலீஸ்னு கலைப்புலி தானு அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சில மாதத்துக்கு முன்னாடி சச்சின் படத்தோட ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சச்சின் படத்தை பிரம்மாண்டமாக ஏப்ரலில் ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஏப்ரல் ரீரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஃபேன்ஸ் இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சச்சின் படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு படம். அதுவும் இனிமேல் தளபதி படங்கள் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம ரீரிலீஸ் படங்களை தான் செலிப்ரேட் பண்ண முடியும். தென் ஏப்ரல் ரீரிலீஸ்ன்றது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி சச்சின் படம் ரிலீஸ் ஆனது ஏப்ரல் 14th தான். ஸோ இப்போ அதே மந்த்ல ரீரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம், ஏப்ரல் 10 இட்லி கடை அண்ட் குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட சச்சின் ஒரு பயங்கரமான கிளாஸா இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வசூலை பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 2024 முதல் பிளாக் பஸ்டர் படமே கில்லி தான். ஸோ சச்சின் படத்துக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா சச்சின் படம் ரிலீஸ் ஆன டைம்ல சந்திரமுகி படமும் ரிலீஸ் ஆனதால ப்ராஃபிட்டபிள் படமா அமைஞ்சாலும் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கல. பட் ஆனா அதுக்கப்புறம் சச்சின் படத்தை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன் தளபதியோட ஏட்டர்ஸுக்கு கூட ரொம்ப பிடிச்ச படம். ஒருவேளை குட் பேட் அக்லி இட்லி கடை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா இந்த 2 படங்களையும் சச்சின் சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது கிட்டத்தட்ட 3 படங்களுமே ஒரு டிஃப்ரெண்டான ஜர்னரு. குட் பேட் அக்லி ஒரு மாசான கேங்ஸ்டர் படம் மாதிரி தெரியுது. இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான படம்னு சொல்றாங்க. தென் சச்சின் ஒரு கியூட்டான ரொமான்டிக் காமெடி அண்ட் படம் ஃபுல்லா வேற ஒரே ஸ்னோ எஃபெக்டா இருக்கும். ஸோ ஒரு சம்மர்ல சச்சின் படம் ஒரு ஃப்ரீஸியான லவ் பட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் போன வருஷம் கில்லி படம் எல்லா தியேட்டர்ஸ்லயுமே டாப் 10ல வந்த மாதிரி 2025ல அதாவது இந்த வருஷம் டெஃபினட்டா சச்சின் வரும். அதுவும் தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் வேற நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு போஸ்ட்பண்ட் ஆகிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி ஜனநாயகன் படம் போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் நமக்கு சச்சின் படம் மட்டும்தான். ஸோ இந்த சச்சின் படத்தை ஜாலியாக செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.